வளவன் தனது பெயரை கரிகாலன் என மாற்றிக்கொண்டாலும் எதிரிகளிடத்தில் அப்பெயர் சென்று சேர்ந்திருக்கவில்லை. ஆதலால் தான் செங்குவீரன் கரிகாலா என அழைத்ததை கேட்டும் பாண்டிய மன்னர் தென்னவன் கவனத்தில் கொள்ளவில்லை. போர்வாளை கையில் எடுத்தபடியே சமருக்கு தயாராக சென்றார் கரிகாலர். பாண்டிய வீரன் ஒருவன் அவரை தாக்க முதலில் வந்தான். கன நேரத்தில் அவனது வாளினை தட்டிவிட்டார் கரிகாலர். அடுத்து இன்னொருவன் வந்தான். அவனது வாளும் காற்றில் பறக்க விடப்பட்டது. வாளினை இழந்தவர்கள் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியேறலாயினர். கரிகாலரும் எந்த பாண்டிய நாட்டு வீரனையும் காயப்படுத்த வேண்டும் என எண்ணி சமர் செய்யவில்லை. பாண்டிய வீரர்கள் ஒவ்வொருவராக முதலில் வந்தவர்கள். பிறகு இருவராக வந்து கரிகாலரை தாக்கினார்கள். அனைவரையும் திறம்படவே சமாளித்துக் கொண்டிருந்தார். நாழி ஆக ஆக போரின் போக்கும் உக்கிரமாக மாறிக்கொண்டிருந்தது. தொடர் தோல்விகளை சந்தித்த பாண்டிய நாட்டு வீரர்கள் ஆவேசத்துடன் கரிகாலரை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்குடனே சண்டையிடத் தொடங்கினர். கரிகாலரின் உடலில் சில இடங்களில் குருதி கசியவும் செய்தது. சண்டையின் போக்கு மாறிக்கொண்டிருந்ததை செங்குவீரனும் திருக்கண்ணனும் கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென வாளினை பறிகொடுத்த பாண்டிய வீரன் ஒருவன் தனது தோல்வியை தாங்கிக் கொள்ள இயலாமல் கீழே கிடந்த வேலினை எடுத்து கரிகாலனை நோக்கி எரிய குறிபார்த்தான். அதை கவனித்துவிட்ட திருக்கண்ணன் தனது கையில் இருந்த வேலினை பாண்டிய வீரனை நோக்கி வேகமாக எரிய வேலானது அவனது மார்பில் பாய்ந்து முதுகு வழியாக வெளிப்பட அவன் மண்ணில் சரிந்தான். தனது வீரன் ஒருவன் வேலினால் குத்தப்பட்டு இறந்ததை கண்ட பாண்டிய வீரர்கள் அனைவரும் கரிகாலரை நோக்கி ஆவேசத்துடன் ஓடி வந்தார்கள். அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த செங்குவீரனும் திருக்கண்ணனும் இனியும் அப்படியே நின்றால் பெரும் கேடு விளையும் என்பதை உணர்ந்தவர்களாய் தங்களது வாளினை உருவிக்கொண்டு பாண்டிய வீரர்களை எதிர்த்தனர். யார் வீரன் என பரிசோதிக்கத் தொடங்கிய வாத்சமர் இப்போது பெரும் கொலைகளமாக மாறியிருந்தது. கரிகாலர், செங்குவீரன், திருக்கண்ணன் மூவரும் முக்கோண வடிவில் நின்று கொண்டு தங்கள் முதுகுப்புறம் யாரும் தாக்காத வண்ணம் வியூகம் அமைத்து கொண்டு பாண்டிய வீரர்களை எதிர்த்தார்கள். மூவரிடமும் சமரிட வந்த வீரர்கள் அனைவரும் வாட்களால் வெட்டப்பட்டு மடிந்து கீழே விழுந்தனர். பாண்டிய வீரர்கள் அனைவரையும் வியூகம் அமைத்து எதிர்த்தாக்கி வீழ்த்திக் கொண்டிருக்கும் மூவரின் வீரத்தைக் கண்ட மன்னர் திகைக்கவே செய்தார். பயிற்சி பாசறை கொலைக்களமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. பாண்டிய வீரர்களின் அலறல் சத்தம் கொற்கை அரண்மனையையே கதிகலக்கியது. பாண்டிய வீரர்களின் அலறல் சத்தத்தை கேட்டு பதறியடித்துக் கொண்டு வந்த சேனாதிபதி அதிகனும் மூவரது வாள் வீசும் வேகத்தைக் கண்டு மலைக்கவே செய்தார்.